ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை, வருடத்தினுடைய கடைசி திங்கட்கிழமை சுபதினம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க இன்னைக்கு. ஏன்னா அமாவாசை, ஹனுமத் ஜெயந்தி. ஸோ ஆஞ்சநேயரினுடைய அனுகிரகத்தோடு இந்த நாளினுடைய பலனை நாம் பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கிப்பா சந்திராஷ்டமம் இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு டே தான் இன்றைக்கி. அவசியம் ஆஞ்சநேயர் ஸ்ரீராம ஜெயமாவது எழுதுங்க. இந்த வருடத்தினுடைய முடிவு இன்னும் ஒரு நாள் இருக்குது. ஸோ 2024 நமக்கு எவ்வளவோ விஷயங்கள், நல்லது இல்லை கெட்டது, இல்லை மனசில் பாரம், உறவினர்கள் பிரியறது, இப்படி எத்தனையோ நமக்கு இருந்திருக்கலாம். ஸோ இறைவனுக்கு நன்றி சொல்லி அடுத்த வருடம் நமக்கு நல்ல வருடமாக இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையும் பண்ணலாம். இன்றைக்கி ஆஃபீஸ் கோயஸ்க்கெலாம் ரொம்ப ஹாப்பி டேயாக இருக்கும். என்னங்க, ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே நியூ இயரோட எண்டோட மூடில் நம்மெல்லாம் இருக்கோம். ஸோ வேலை பண்ணுறதுக்கும் யாருக்கும் ரொம்ப அந்த ஒரு உந்துதல் இருக்காது. ஒரு இயர் எண்டோடைய அந்த ஃபெஸ்டிவ் மூடு தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ நியூ இயருக்கு நம்மளை தயார் பண்ணிவிட்டு மேஷராசினியர்கள் அலுவலகத்துலேயும் உங்களுக்கு இன்றைக்கி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த நாள் சந்தோஷமாக நீங்கள் இருக்கலாம். முடிஞ்ச வரையில் இன்றைக்கி ஒரு பெருமாள் கோயில், அதுவும் இந்த உற்சவ காலத்தில் நீங்கள் பெருமாளுக்கு போயிட்டு ஒரு துளசி மாலை வாங்கி சாத்துங்க. ரொம்பவுமே ஹாப்பி டேயாக இருக்கும். ரிஷபராசி நேயர்கள், இன்றைக்கி ரிஷபராசி நேயர்கள் பள்ளி கொண்ட பெருமாளை போய் வணங்கலாம். ஸோ பெருமாள் அனந்த சயனத்தில் இருக்கிற கோவில்கள் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஆதிசேஷன் மேல் படுக்கையில் இருக்கிற பெருமாளை வணங்கும் பொழுது இந்த ஆண்டு நமக்கு நடந்த சில பிரச்சனைகள், இல்லை இது அடுத்த ஆண்டு எனக்கு தொடரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அமாவாசையை பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ ஹனுமத் ஜெயந்தியான இன்றைக்கி இந்த சந்திரன் மூல நட்சத்திரத்தில் இருக்கிறதுல கேலக்சியில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா, அதை ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு கன்ஜங்ஷன். இந்த தனுசுங்கிறது ஒரு கார்னர், அதை கேந்திரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மற்ற 3 கேந்திரங்களில் சந்திரன் இருக்கிறத விட இந்த தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் அந்த கன்ஜங்ஷன்ஸோட கேலக்சியில் இருக்கும் பொழுது அது ஒரு தனிப்பட்ட ஒரு பலனை தருது. ஸோ சூரியன் சந்திரன் அங்கே இருக்கும் பொழுது பாருங்கள், ஆஞ்சநேயருக்கு அது பிறந்த நாள்னு நம்ம கொண்டாடுறோம். ஸோ ரொம்ப பலமான ஒரு நாள். ரிஷபராசிக்காரர்கள் மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போயிட்டு அடுத்த வருஷம் எனக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக பிரார்த்தனை நிறைவேறும். மிதுன ராசிக்காரர்கள் இன்றைக்கி தானம் பண்ணுங்கள். இந்த அமாவாசை, அதுவும் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது விருச்சிக ராசியில் கேட்டையிலிருந்து அடுத்தது அந்த மூலத்துக்கு அவர் போகிறச்சு அந்த கேந்திரத்தில் அந்த கன்ஜங்ஷன் அப்படிங்கிற ஒன்று ரொம்ப ரொம்ப ஒரு பாம்ஷெல் மாதிரி. அது ஆக்சுவலாக அந்த இன்றைய நாள் அந்த அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ மிதுன ராசிக்காரர்கள் பிரார்த்தனை பண்ணுறதை விட தானம் பண்ணுறது ரொம்ப. அண்ட் உங்களுக்கு புதன் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். இன்றைக்கி என்ன தானம் பண்ணலாம்? இன்றைக்கி திங்கக்கிழமை, கண்டிப்பாக அரிசி தானம் பண்ணுங்கள். அதுவும் ஒரு அமாவாசை. கொஞ்சம் காய்கறிகள், அரிசி, இது எல்லாமே பசுமாட்டுக்கு கொடுங்க. இந்த தானம் உங்களுக்கு வரக்கூடிய அடுத்த புத்தாண்டில் உங்களுடைய வருடம் மிக நன்மையாகவும் ஆரோக்கியத்துடனும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை நீங்கள் பண்ணலாம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிகவும் சிறப்பாகவே இருக்கும். ராசிநாதன் சந்திரன் சூரிய பகவானுடன், அதுவும் 6ஆம் இடத்துல இருக்கிறார். எத்தனையோ மனக்கவலைகள், அதுவும் இந்த அஷ்டம சனியில் போருண்டாப்பா, எப்போ மார்ச் மாதம் வரும், எனக்கு அஷ்டம சனி தீந்தா போருன்னு இருக்குன்னு சொல்கிறீங்க. அஷ்டம சனி போகும், ராகு பகவான் 8ஆம் இடத்துல உட்காந்துருவார். அதனால் மழை விட்டாலும் தூவானம் விடலை அப்படிங்கிற மாதிரி கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய நாட்கள்லேயும் இந்த ராகு மற்றும் கேது 2ல் இருக்கிறதும் பிரச்சனைகளை கொடுக்கும். இன்றைக்கி போயிட்டு உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனை, இஷ்ட தெய்வ பிரார்த்தனை, இல்லை ஆஞ்சநேயர் கோயிலுக்கே போயிட்டு நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வரக்கூடிய கிரக பயிற்சிகள், என் குடும்பத்தில் எந்த விதமான பிரிவும் இருக்கக்கூடாது என்று. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி இந்த அமாவாசையில் நீங்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கேது பகவான் வரப்போகிறார். ஸோ அனந்த சயனத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த மாதிரியான ஒரு ஆலயம் போயிட்டு அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்ச துளசி வாங்கி கொடுத்து ஒரு அர்ச்சனையை பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு கேத்து பகவான் வராரு. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ராசிநாதன் சூரியன் சந்திரனோட சேர்ந்து மூல நட்சத்திரத்தில் சஞ்சாரம். ஆஞ்சநேயருக்கு இன்றைய நாளில் உட்காந்து ஒரு ஸ்ரீராம ஜெயத்தை 108 வாட்டி ஜபிங்க.
மனசில் இருக்கக்கூடிய பாரம் தீரும். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும்? இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விட இந்த அமாவாசையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? ஒரு வேத பாடசாலை இல்லை பிராமண போஜனம், இந்த மாதிரி யாருக்காவது அன்னதானம் பண்ணுங்கள். யாருக்கு பண்ணுறீங்க, எதுக்காக பண்ணுறீங்க, அண்ட் எப்போ பண்ணுறீங்க, இது மூணுமே ரொம்ப முக்கியமான ஒன்று. எதற்காக பண்ணுறோம்? இன்றைக்கி சந்திரன் நமக்கு 4ஆம் இடத்துல இருக்கார் சூரியனோட. ஸோ உறவுகள் பலப்படுத்துவதற்கும், நமக்கு ஒரு வீடு, நம்மளுடைய பூமி, நம்மளுடைய வீட்டில் ஏதாவது வாஸ்து தோஷம்லாம் இருந்தால் நீங்கிறதுக்கும் இன்றைய நாளில் நம்ம தானம் பண்ணலாம். வரக்கூடிய இந்த பயிற்சிகள் எல்லாம் எனக்கு எதுவும் பண்ணக்கூடாது, நம்மளுடைய கேத்து பகவான் நமக்கு சூரியன் வீட்டுக்கு போகிறாரு, 6ஆம் இடத்துல நமக்கு ராகு வரார், 12ஆம் இடத்துல கேத்து இருக்கார். ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரக காம்பினேஷனுக்கு இந்த கன்னிராசி நேயர்கள் இன்றைய நாளில் சிவன் ஆலய வழிபாடு ரொம்ப சிறந்தது. திங்கட்கிழமை அமாவாசை என்று சிவன் கோயிலுக்கு போயிட்டு பைரவரை வணங்கலாம். துலாம் ராசி, துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி எண்ணற்ற நல்ல பலன்கள் காத்திருக்கிறது. வரக்கூடிய வருஷம் துலாம் ராசி நேயர்களை கையிலேயே பிடிக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் இன்னும் இருக்குங்க. மார்ச் மாதம் தான் சனி பெயர்றாரு, மே மாதம்தான் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி ஆகுது. ஸோ வரக்கூடிய இன்னொரு 6 மாதம் நீங்கள் பல்ல கடிச்சிட்டு தான் இருக்கணும். அதனால் இன்றைக்கி போயிட்டு இந்த 2025 ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் எனக்கு எந்த தொல்லையும் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. ஆஞ்சநேயருக்கு இன்றைக்கி வெண்ணெய் காப்பு சாத்துங்க, ரொம்ப விசேஷம். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பர் டூப்பர் டேங்க. ஜென்ரலாக இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்குலாம் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும், எப்படியோ காரியம் நடந்துடும் அவங்களுக்கு. ஸோ இந்த அனுஷம் கொஞ்சம் ஏமாறுவாங்க, விசாகம் ரொம்ப மனசு கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. இப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கி சரி இந்த அமாவாசை நம்ம என்ன செஞ்சால் நல்லது அப்படின்னா, ஏதாவது ஒரு தானம், அரிசியோ பருப்போ எண்ணெயோ நல்லெண்ணெய் வாங்கி கோயிலுக்கு கொடுக்கலாம், ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கொடுக்கலாம், வடமாலைக்கு நீங்கள் உளுந்து வாங்கி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு தானத்தை எடுத்து செய்யலாம். ஆஞ்சநேயர் ஆலயமோ அல்லது சிவன் ஆலய வழிபாடோ சிறந்தது. தனுசு ராசி நேயர்கள், இன்றைக்கி சந்திரன் மூல நட்சத்திரத்தில் சூரியனோட சேர்ந்திருக்கிறார். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. ஸோ உங்களுடைய பித்ரு சாபங்கள் தீர, உங்களுடைய ஜாதகத்தில் தனிப்பட்ட தோஷ நிவர்த்தி, இது எல்லாத்துக்குமே இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சரி இன்றைக்கி நான் என்ன பண்ணால் என்னுடைய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னா, அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருமே படைத்தல் காத்தல் அழித்தல், 3 தெய்வங்களுமே நமக்கு முக்கியம் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கி பிரம்மா பண்ண முடியல, பிரம்மா கோவில் இல்லை அப்படின்னா தட்சிணாமூர்த்தியோ இல்லை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொண்டக்கடலை தானம் பண்ணுங்கள். மகாவிஷ்ணுவுக்கு உகந்த பாசிப்பருப்பு, பச்சை பயிறு இல்லையா, ஸோ பாசிப்பருப்பும் நீங்கள் கொடுக்கலாம். சிவபெருமானுக்கு உகந்த தானியம், அதாவது 3 தெய்வங்களுமே கிரகங்களுக்கு அதிபதி தான். ஸோ நீங்கள் சிவபெருமான் எடுத்துட்டிங்கன்னா அவர் கோதுமை அதற்கான தானியம், பச்சரிசி பாசிப்பயிறு கோதுமை, இது 3மே இன்றைய நாளில் பசுமாட்டுக்கு போயிட்டு கொடுங்க. அதோட கொஞ்சம் வெல்லமும் வச்சுக்கோங்க. இந்த தானம் இந்த அமாவாசையில் செய்யும் பொழுது பண்ண பாவம் அனைத்தும் உங்களுக்கு தீரும். மகர ராசி அன்பர்கள், 7.5 சனி விட போகுது மகர ராசி நேயர்களுக்கு. ஸோ 2025 நிறைய கனவுகள் இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்களேன், ஒரு ஜனவரி 14th அப்புறமே மகர ராசி நேயர்களுக்கு ஒரு கிடுகிடுன்னு ஒரு உயர்வு வரும். நான் நினைக்கவே இல்லையே, எப்படி நான் இப்படி சடனாக எனக்கு நடக்குது அப்படின்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அதற்கு இந்த வருடத்தில் நீங்கள் யார் யாரெல்லாம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்களோ, என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிங்களோ, அதெல்லாம் தீர்ந்து இந்த வருடம், வரக்கூடிய வருடத்தை நம்ம வரவேற்கலாம். அண்ட் மகர ராசி நேயர்கள், ஓகே நான் இன்றைக்கி போய் என்ன பண்ணால் எனக்கு தீரும், ஒரு நல்ல ஆஞ்சநேயர் கோயிலை செலக்ட் பண்ணுங்கள். அதுவும் விஸ்வரூப ஆஞ்சநேயராக இருந்தால் ரொம்ப நல்லது. அங்கே நீங்கள் நெய் விளக்கு ஏற்றலாம், எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், வெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். எது கொடுத்தாலும் ஆலயத்திற்கு சிறந்தது தான். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்றைக்கி எப்படின்னே தெரிலப்பா, காலையில் எழுந்திரிச்சா மழை இன்றைக்கி நாள் ஓடிடுச்சு, கெஸ்ட்டு வந்தாங்க, நாங்கள் வெளியில் போனோம் அப்படின்னு இன்றைக்கி நாள் பூராவுமே நீங்கள் உங்களை நல்லா என்கேஜ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டே தான். ஸோ கும்பராசி நேயர்களுக்கு மனதளவில் எந்த விதமான குறையும் இருக்காது. நிறைய சங்கடங்கள் இந்த 2024 கும்பராசிக்காரர்கள் பார்த்தாச்சு. ஸோ பூரட்டாதி, சதயம், அவிட்டம், இவங்களுக்கெல்லாம் ஏமாற்றங்கள் நிறையா இந்த வருடத்தில்.
வரக்கூடிய வருடம் நிச்சயமாக உங்களுக்கு அப்படி இருக்காது. ஸோ இன்றைக்கி நான் எங்கே போய் ஒரு கடவுளை கும்பிட்டா எனக்கு நல்லது வரும் அப்படின்னா பைரவரை தேடி போங்க. வீரபத்ரருக்கு இன்றைக்கி வெத்தலை மாலை போடுங்க. மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இப்போ ராகு இருக்கார். வரக்கூடிய சனி பகவான் நம்ம இடத்துக்கு தானே வரப்போகிறாரு. அண்ட் ராகு நம்மளை விட்டு போகிறாரு. ஸோ இப்படி ஒரு காலகட்டத்தில் மீனராசி நேயர்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ 2025 எனக்கு எப்படி இருக்கும்னா ஒரு சேலஞ்சிங் இயர் தான். பட் ஸ்டில் இந்த சேலஞ்சஸை நம்ம எப்பொழுதுமே பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அண்ட் இன்றைக்கி நான் என்ன பண்ணலாம், 10ஆம் இடத்தில் இருக்கார் சந்திரனும் சூரியனும், தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். கண்டிப்பாக ஆஞ்சநேயர் கோயில் போங்க. உங்களுக்கு என்னென்னலாம் அபிஷேகத்துக்கு வாங்கி தர முடியும், பால், பன்னீர், இளநீர், எல்லா திரவியங்களும் வாங்கி கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் கண்டிப்பாக ஆஞ்சநேயரினுடைய ஆசீர்வாதமும் பரிபூரணமாக உண்டு. 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாளுக்கான பரிகாரங்களை சிறப்பாக பார்த்தோம். அடுத்தது நமக்கு கேள்வியை பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு பொதுவான பலன்கள் என்னென்ன? உலகில் பெரிய அளவில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுமா? மழை மற்றும் இயற்கை வளங்கள் எவ்வாறு இருக்கும்? இந்த ஆண்டு 2025 பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும்னா, சூரியனினுடைய சுழற்சி வைத்து தான் நம்ம உலக நிகழ்வுகள். ஸோ காலத்தை நிர்ணயம் பண்ணுறது 2, சூரியனும் சந்திரனும். குருவினுடைய சுழற்சி 60 ஆண்டுகள் நமக்கு தமிழ் வருடங்களாக வருது. ஸோ இப்போ வரக்கூடிய இந்த தை பிறப்பு மகர சங்கராந்தி பலன். அடுத்தது சித்திர விஷு. சூரியன் எப்போ மேஷத்தில் போகிறாரு, கடகத்தில். சூரியன் எப்போ ஆடி மாதம் கடகத்தில், அது மாதிரி ஐப்பசி மாதம். ஸோ இந்த 4 மாதங்கள்லேயும் சூரியன் வரக்கூடியதில் உலக நிகழ்வுகள் நமக்கு அதிகமாக இருக்கும். அப்புறம் சூரியனுக்கு அப்புறம் நமக்கு செவ்வாய் எப்படி இருக்கார், சனி பகவான் எப்படி இருக்காருன்னு. ஸோ இப்போ சனி பகவானுடைய பெயர்ச்சி வரும்பொழுது மார்ச் மாதம் அவர் மீனத்துக்கு போகிறச்சு உலக நிகழ்வுகள் நிறையா இருக்கும். அதுவும் அவர் மீனத்துக்கு போக போகிறாரு. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய அரசியல் தலைவர்கள் அவங்களுக்கு ஏதாவது இப்போ நம்ம பார்த்தோன்னா ஒரு பெரிய ஸ்கேமில் மாட்டுறது, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு ஸ்கேமில் மாட்டுறது, இல்லை அரசியல் தலைவர்களுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியம், இது சனி பகவான் வரும்பொழுது. குரு வரச்சையும் அதே மாதிரி தான். இந்த இயற்கை சீற்றங்கள் வரும்பொழுது சூரியன் ஐப்பசி மாதத்துலேயும் இந்த தை மாதம், ஐப்பசியிலிருந்து தை, இந்த மாதங்களில் இயற்கை சீற்றங்கள், பூகம்பம் வர்றது, இல்லைன்னா ஒரு பெரிய சுனாமி வர்றது, மழைனால் அழிவு வர்றது, இதெல்லாம் இந்த டைமில் ஏற்படும். இதை பிரகத் சம்ஹிதா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2025 அழிவுகள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் பார்க்கும் பொழுது ஹிமாச்சல் ஒரு லேண்ட்ஸ்லைடு, இப்போ வயநாடுலாம் வந்தது இல்லையா ஒரு நிலச்சரிவு, அதே மாதிரி நிலச்சரிவுகள் கண்டிப்பாக 2025லேயும் வரும். ஸோ மண்ணினால் நமக்கு அழிவு, மழையினால் அழிவு, நெருப்பினால் அழிவு, இது எல்லாமே. அழிவு என்பது ஏதாவது ஒரு பக்கத்தில் வந்திருந்தாலும் கூட உருவாக்கம் என்பது இன்னொரு பக்கத்துலேருந்து நமக்கு வரத்தான் செய்யும். ஸோ இப்போ சனி பகவானும் கேந்திரத்தில் வராரு, குரு பகவானும் கேந்திரத்தில் வராரு. கேந்திரத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் கேத்தும் இப்போ மாறுறாங்க. ஸோ கேந்திரத்தில் சனியும் கேந்திரத்தில் குருவும் வரும்பொழுது கண்டிப்பாக நமக்கு கொரோனா டைம்லேயும் இதே மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பில் நம்ம பயப்படுறோம், இல்லை பயப்படும்படியான விஷயங்கள் நடக்குமோ அப்படின்னா கூட இயற்கையை தடுக்கக்கூடிய சக்தி யார்கிட்டேயுமே கிடையாது. அதனால் 2025 இயற்கையை நம்ம பாதுகாக்க வேண்டும், இயற்கையை வணங்க வேண்டும். அண்ட் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு நமக்கு, அதாவது April 14 பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஆண்டு நமக்கு ரொம்ப பெனிஃபிஷரியாக இருக்கும் மக்களுக்கு. ஸோ நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. ஆனால் பயப்படக்கூடிய அளவுக்கு எந்த விதமான ஒரு மோசமான சம்பவங்களும் நமக்கு நடக்காது. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். ஸோ இந்த வருடத்தினுடைய கடைசி திங்கட்கிழமை நம்ம சுபதினமும் பார்த்தாச்சு. நாளை காலை மீண்டும் சுபதினம் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.